ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்தர் ஜீசஸ் சாமி சேனலுக்கு உங்களை என் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது யாருமே நமக்கு இல்லையேன்னு தோணியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு வேலையில் தாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாங்க ஏசப்பா என்னை தேடி அந்த இன்னைக்கு என்னோடய வாழ்க்கையில் அவர் செஞ்ச ஒரு பெரிய அதிசயத்தையும் நான் எப்படி ஆண்டவருக்குள்ளார வந்திருக்கிறேன் சாட்சியையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த சாட்சி கண்டிப்பாக சோர்ந்து போயிருக்கிற ஒரு சிலருக்காவது நம்பிக்கை தரும்னு நான் விசுவாசிக்கிறேங்க. ஒரு காலத்தில் என் வாழ்க்கை ரொம்ப இருள் நிறைந்ததாக இருந்துச்சு. மனசில் அமைதி இல்லை, என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி கிடைக்கல. நோய்களாலேயும் பண கஷ்டத்தாலேயும் இல்லை சொந்த பந்தங்களாலேயும் வார்த்தைகளால் நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேங்க. உங்களுக்கு பொருத்தமான இந்த சாட்சியை உங்ககிட்ட நான் பகிரலான்னு வந்திருக்கேங்க. வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே வராதா, எல்லாமே முடிஞ்சு போச்சான்னு நினச்சி யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் கூப்பிட்டு அழுதுகிட்டு நாட்கள் அது எவ்வளவோ மனிதர்கிட்ட உதவி கேட்டு பார்த்தேன். ஆனால் யாராலையும் என் மன அமைதியே தர முடியலைங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு என்னதான் இந்த வாழ்க்கையன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சுங்க. இனிமேல் நம்ம எதுக்கு இருக்கணும், நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது, செத்துடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கெலாம் வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யார்கிட்ட போய் கேட்டால் நம்ம வாழ்க்கையை சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எங்களுக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, இல்லைன்னா முன்ன விட்டு பின்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு அப்படியே இருப்பேன். ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஸோ அந்த அக்கா என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டே ஒரு டைமு, நீ ரொம்ப கஷ்டத்தில் வேதனை எல்லாம் இருக்கிறடி, வாடி ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வாடி, என் கூட வாடி. சும்மா இருங்கக்கா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, சும்மா தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலி வேதனை, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது, முடியாமல் நிலமை. எப்போ எடுத்தாலும் அழுகுறது தான். எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கையில் நிற்காது. அழுதே மனசு ஒரு மாதிரி வேதனையாக இதில் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வேலையில் தான் என்ன பண்ணேன், நான் ஒரு கட்டத்தில் ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க பையன் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாடகைக்கு வந்திருந்தாங்க, வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, அவங்க என்கிட்ட பேசலை. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாள் பிரச்சனை நடக்கும்போது அந்த அம்மா ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணேன், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் ஒரு மாதிரி சோகமாக ஒரு இதாக இருந்தேன். அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டில் கஷ்டம், வீட்டில் சண்டை அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும், மூஞ்சிலாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வேதனை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு நாள் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு, அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேம்மா, தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் கார்லாம் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக என் கூட வரையாமான்னு கேட்டாங்க. சொல்லுங்கம்மா என்னன்னு கேட்டேன். இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, வாங்கம்மா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எப்படி இவங்க கூட போகிறது அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த வேலையில் என்ன பண்ணேன், அவங்க கூட காரில் ஏறி போயிட்டேங்க. அப்போ போயிட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க என்னை. ஆனால் என்னை சர்ச்சுக்குன்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன் சொல்லிவிட்டு, நான் நைட்டு எங்கள் வீட்டில் சண்டை நடந்தது, நான் இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த அம்மா என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்ட உடனே ஒரு நாள் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சர்ச்சில் போயிட்டு நான் செப்பல்லாம் கட்டி விட்டு உள்ளே போகிறேன். அப்போ தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு வேதாகம வசனம் என் காதில் விழுந்ததுங்க. எனக்கு என்னடா இது, நம்மள என்னமோ இப்போ நீ யார் வீட்டுக்குன்னா போனால் வாங்கன்னு உள்ளே கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வசனம் எனக்கு. என்னிடத்தில் காதில் அப்படி விழுந்துச்சா. அன்னைக்கு ராத்திரி நான் என்ன பண்ணேன்,
பசங்களாம் எல்லாம் தூங்கிட்டாங்க. அன்னைக்கு என்ன பண்ணேன், நைட்டு கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் வீடு குட்டியாக தான் இருக்கும். என்ன பண்ணேன், பாத்ரூம்குள்ளார போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அன்னைக்கு ராத்திரிக்கு மூடிக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணேங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆண்டவர் உண்மையாக நீ உயிரோடு இருந்தால் என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் மனசில் இருக்கிற இந்த பாரத்தை இறக்கி வையுங்கன்னு அழுது ஜெபம் பண்ணிங்க. ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி எனக்குள் ஒரு விரிவிக்க முடியாத சமாதானம் வந்தது. இத்தனை வருஷமாக நான் தேடி அலைஞ்சு அந்த நிம்மதி ஏசப்பா பக்கத்தில் எனக்கு கிடைச்சது தெரியுமா. ரொம்ப சந்தோஷமாயிடுது. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் என் புதிய வாழ்க்கை. மெல்ல மெல்ல என் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்தது. புயல் போன்ற சூழ்நிலையில் வந்தது. அதை எதிர்கொள்கிற தைரியத்தை இயேசு எனக்கு கொடுத்தார். என்னோட நோய் பிரச்சனையும் அவர் அடியோடு மாற்றி என்னை ஒரு புது மனிதனாக மாற்றினாருங்க. என்னை தேடி வந்து தூக்கின அந்த அன்பை நினைச்சு தாங்க இன்னைக்கு இந்த எஸ்தர் ஜீசஸ் சாங் சேனல் மூலமாக பாடல்கள் வழியாகவும் வார்த்தைகள் வழியாகவும் அவர் அன்பை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அவர் எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு கவலையோடவோ கண்ணீரோடவோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையை மாறாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறார். இப்போது உங்கள் இதயத்தை அவர்கிட்ட கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் வெளிச்சமாக மாற்றுவார். இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்தர் ஜீசஸ் சாங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.